ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மெட்ரிகுலேஷன் போர்டு டேர்ம் டூ போர்ஷனோட 4.1 பார்க்க போகிறோம். 4.1 எக்ஸசைஸு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி ட்ரையாங்கிள் ஹேஸ் அட்லீஸ்ட் டேஷ் அக்யூட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஷ் அக்யூட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கார்னர், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கார்னர் அண்ட் இந்த மாதிரி ஒரு கார்னர், அதாவது லெஸ் தென் 90 டிகிரி வந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் தான் இந்த எக்ஸசைஸ் போட முடியும். அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கோடு, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கோடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை 90 டிகிரி ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், டா மாதிரி இருக்கணும். தமிழில் டா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கணும். இது எப்படி 90 டிகிரின்னு செக் பண்ணுறதுன்னா நம்ம ப்ரோட்ராக்டர் வச்சு செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் 90 டிகிரின்னு சொல்கிறோம். இதுக்கு கீழே இந்த 90க்கு கீழே எவ்வளோ வந்தாலும், இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்கு கீழே எவ்வளோ வந்தாலும் அது அக்யூட் ஆங்கிள்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு மேலே இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரினா இது எப்படி போட முடியும்? இப்படி போட்டு தான் இப்படி போட முடியும். அப்போ இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆகி வருது, அந்த மாதிரி இருந்தால் அதை அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ளே கம்மியாக இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள். இது கொஞ்சம் இந்த நார்மல் லைனை விட பெருசாக அப்படி போச்சுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஆங்கிளுமே தெரிஞ்சிருக்கணும். 90 டிகிரி ஆங்கிள் தெரிஞ்சிருக்கணும். 90 டிகிரியை ரைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அக்யூட் ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்டியூஸ் ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது 3 மெயினாக தெரிஞ்சால் தான் இந்த சம்ஸ் எல்லாமே போட முடியும். ஸோ அவங்க சொல்கிறது ஒரு ட்ரையாங்கிளில் அட்லீஸ்ட் 2 அக்யூட் ஆங்கிளாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2வது மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 போயிடும், இதோட சேர்த்து 3 ஆயிரும். ஸோ மினிமம் 2வது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த fill in the blanks 2. அண்ட் அடுத்து a triangle in which none of the sides equal is called a scaling triangle. இது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய இடத்துல வரும். ஒரு ட்ரையாங்கிளில் எந்த சைடுமே ஈக்குவலாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கேலில் வச்சு வரையும் போது இது ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கும், இது ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும், இது ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே ஈக்குவலாக இருக்காது. இது ஒரு அளவில் இருக்கும், இது ஒரு அளவில் இருக்கும், இது ஒரு அளவில் இருக்கும். அந்த மாதிரி 3மே வேறு வேறு அளவில் இருந்தால் அதுக்கு பேர் ஸ்கேலிங் ட்ரையாங்கிள், ஸ்கேலின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இது அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து and in an isosceles triangle dash angles are equal. இது எப்படி நம்ம வேறுன்னு சொன்னோமோ அதே மாதிரி ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வருது, நம்ம மெஷர் பண்ணி போட போகிறோன்னா ஏதாவது 2 சைடு அது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர்னால் இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கணும். இங்கே எத்தனை நாள் இருக்கலாம், 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு 2 சைடு ஈக்குவல் சென்டிமீட்டராக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஐசோசெலஸ் அப்படின்னாலே 2 ஆங்கிள், இந்த ஆங்கிளையும் சொல்லலாம். சைட்ஸ் வந்தாலுமே அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான். நம்ம ப்ரொட்ராக்ட் வச்சு குறிக்கும் போது இது 30 டிகிரி, இது 30 டிகிரி, இது எதுனாலும் இருக்கலாம், 60 70 அந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 ஆங்கிள் இல்லை 2 சைடு, இந்த மாதிரி எது 2 விஷயம் ஈக்குவலாக இருந்தாலுமே அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து the sum of 3 angles of a triangle is 180 degree. அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள், ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு ட்ரையாங்கிள், அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ட்ரைனை 3ன்னு அர்த்தம், அதாவது 3 எட்ஜு கொண்ட ஒரு பாக்ஸை ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரையாங்கிள் சப்போஸ் ஆங்கிள் நீங்கள் வச்சு வரைகிறீங்க, உங்கள் 30 டிகிரி 40 டிகிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆங்கிள் வச்சு ப்ரொட்ராக்டர் வச்சு நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா மேலே கொண்டு போக தான் சம்ஸ் ப்ரொட்ராக்டர் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். பட் இதெல்லாம் பேசிக்ஸ் தான், என்ன விஷயம்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு ட்ரையாங்கிள். அது எப்படினாலும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அப்போ இங்கே ஒரு ஆங்கிள் வரும், இங்கே ஒரு ஆங்கிள் வரும், இங்கே ஒரு ஆங்கிள் வரும், 3 ஆங்கிள் வரும். இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அப்படி வந்தால் தான் அதுக்கு பேர் ட்ரையாங்கிள். அப்படி வரலைன்னா என்னன்னு கேட்கக்கூடாது, அப்படி வராமல் இருக்கவே இருக்காது. ட்ரையாங்கிள்னால் இது 3த்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ட்ரையாங்கிள்னு பேர்.
ஸோ த சம்முனா அடிஷன். ஸோ இந்த 3 ஆங்கிளையுமே 3 ஆங்கிள்ஸ்னால் ஆட் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிளில் எவ்வளோ வரும்னா கண்ணு மூடிட்டு 180 டிகிரின்னு கன்ஃபார்மாக சொல்லிடணும். அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் with two equal sides is called. நான் இப்போ தான் சொன்னேன், இது வந்து ஈக்குவல் சைட்ஸ்ன்னு வருது. ஈக்குவல் சைட்ஸ் வந்தாலோ இல்லை 2 ஆங்கிள்ஸ்ன்னு வந்தாலோ, இந்த 2 ஆங்கிள்ஸ் வந்தாலும் அதுக்கு பேர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். 2 சைட்ஸ் வந்தாலும் அதுக்கு பேர் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஐசோசெலஸ். ஆனால் இங்கே வந்து க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை சேர்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு வரும். அதாவது இப்படி போட்டு இப்படி போடுறோம். ஸோ ரைட் ஆங்கிள்ன்றது இதை தான் நான் சொன்னேன், ரைட் ஆங்கிள்ன்ட்டு. இப்போ ஐசோசெலஸ்ன்னும் போது 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 4 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 4 சென்டிமீட்டர், இங்கே எதுனாலும் இருக்கலாம், 6 7 அந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம். இந்த மாதிரி வரும் ட்ரையாங்கிள். அப்போ நம்ம அளந்து பார்க்கும்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து இப்படி டப்பா மாதிரி வரும். இந்த 3 கண்டிஷனும், இது 1 இது 2 இந்த கண்டிஷன், இந்த மாதிரி 3 கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பட் நீங்கள் அவ்வளோக்குள்ளே போக வேண்டாம். ஐசோசெலஸ்ன்றது 2 ஈக்குவல் சைட்ஸ்னோடனே ஐசோசெலஸ் வரும். ப்ளஸ் வந்து ரைட் ஆங்கிள்னோடனே அதை சேர்த்து ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டுருணும். ஸோ இதுதான் வந்து fill in the blanks. அடுத்து match the following. நீங்கள் மக் அடிச்சுக்கலாம் கன்ஃபார்ம் அப்படியே. அதாவது நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எந்த சைடுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று ஒரு சைட் அளவில் இருக்கும். இப்படி வரையும் போது இது 2 இருக்கும், இது 4 இருக்கும், இது 7 இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். மொத்தம் 3மே ஒன்றா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் பேர் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அடுத்து 1 ரைட் ஆங்கிள் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இப்படி எட்ஜ் வரும். இப்படி வந்துச்சுனாலே அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்படி வரலாம், இல்லை இந்த பக்கம் திருப்பி இப்படி வரலாம். மொத்தம் ஏதாவது ஒரு சைடு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுலேயே க்ளூ இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் அதுலேயே க்ளூ இருக்கும். அதே மாதிரி 1 அப்டியூஸ் ஆங்கிள், அந்த ஆங்கிளில் ஏதாவது ஒரு சைடு அப்டியூஸ் ஆங்கிள் வரும்ன்றாங்க. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இருந்தால் ரைட் ஆங்கிள், அதை தாண்டி இது தாண்டி இப்படி கொஞ்சம் நல்லா ஓப்பனாகி வந்துச்சுன்னா அதுதான் அப்டியூஸ் ஆங்கிள்ன்றாங்க. ஸோ அவங்களே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் வரும்னா அது பேர் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். இப்போ போன fill in the blanksல சொல்லி கொடுத்த மாதிரி 2 சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த் வந்துச்சுனாலே அது பேர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இல்லை 2 ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்தா கூட ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒரு விஷயம், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் பேர் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்கன்னா அது எப்படி வரைவாங்கன்னா, இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர் வச்சு, இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர் வச்சு, இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கலாம். பட் அதே அளவு தான் எல்லா சைடுமே வரணும். இங்கே 10னா இங்கே 10, இங்கே 10, இங்கே 10, அந்த மாதிரி 3 சைடுமே 10ஆக இருந்தால் அதுக்கு பேர் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மேட்ச் த ஃபாலோயிங் முடியுது. ஃபஸ்ட்டு சம் அண்ட் செகண்ட் சம் முடியுது. ஸோ அடுத்து தேர்ட் சம் வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. இது ஏ, அதாவது இந்த பாயிண்ட் வந்து ஏ, இந்த பாயிண்ட்டு பி, இந்த பாயிண்ட்டு சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த சம்முக்கு இருக்கா என்னன்னு தேவையில்லை. பட் நான் இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் சொல்லி கொடுத்தது வரைக்கும் இது நான் சும்மா இது பேர் என்னன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் என்ன சொன்னேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி இருந்தால் அக்யூட் ஆங்கிள், இந்த மாதிரி குறுகலாக வந்துச்சுனாலே அக்யூட் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் பிரகாரம் பேர் கேட்டாங்கன்னா அக்யூட் ஆங்கிள், இந்த ஆங்கிள் பேர் கேட்டாங்கன்னா அக்யூட் ஆங்கிள், சியோட ஆங்கிள் பேர் கேட்டாங்கன்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னு ஜஸ்ட் உங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன். பட் இந்த சம்முக்கு அது லிங்க் கிடையாது. இந்த சம்மோட கொஷின் என்னென்னா 3 சைட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சைடுனா என்ன, இந்த சைடு எந்தெந்த சைடு இருக்கோ அதுதான் சைடு. ஸோ சைடு எப்படி எழுதுவோன்னா, இப்போ இப்படி ஒரு லைன் இருக்குன்னா இந்த எட்ஜில் என்ன ஆல்ஃபபெட் இருக்கோ, இந்த எட்ஜில் என்ன ஆல்ஃபபெட் இருக்கோ, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சொல்லணும். இப்போ ஏபி இது ஒரு சைடு. அப்போ ஏபின்னு எழுதி மேலே இப்படி ஒரு கோடு போடணும். இதுதான் ஏபி சைடு. அடுத்து பிசி, பிலேருந்து சி வரைக்கும் ஒரு கோடு போடணும், அது ஒரு சைடு. அப்போ பிசி போட்டு மேலே ஒரு கோடு, அது ஒரு சைடு. சிலேருந்து ஏக்கு மேலே ஒரு சைடு போகுது. ஸோ சிஏ போட்டு மேலே ஒரு கோடு. ஸோ இதுதான் அந்த 3 சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 3 ஆங்கிள்ஸ். 3 ஆங்கிள்ஸ்னால் நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியா இதுதான், இது 3 வந்து 3 ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ஆங்கிள்னு சொல்லும் போது
இப்போ ஃபஸ்ட்டு இதை சொல்லும் போது ஆங்கிள் சின்னும் சொல்லலாம், இல்லைனா இதை நடுவில் வச்சு இதையும் ரெண்டு பக்கமும் போடணும். அதாவது ஏசிபி இல்லைன்னா பிசிஏ எந்த பக்கம்னாலும் சொல்லலாம். பிசிஏன்னு சொல்லலாம், இல்லை ஏசிபின்னு சொல்லலாம். இப்போ பிசிஏன்னு நான் போட்டிருக்கேன். அதாவது இந்த சி வந்து சென்ட்ரா, இந்த மூணுத்துக்கு நடுவில் இப்படி சென்ட்ரா வருது இல்லையா, அப்போ இது மூணுத்துக்கு நடுவில் இப்படி சென்ட்ரா இருக்கணும். அப்படி தான் அந்த ஆங்கிள் பேரை சொல்லணும். சொல்லும் போது இந்த மாதிரி இப்படி கோடு சும்மா அப்படி போடணும். அப்படின்னா அது ஆங்கிள் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துகிறோம். அடுத்து இந்த ஆங்கிள் சொல்லிட்டோம். அடுத்து ஏ, இது ஒரு ஆங்கிள் சொன்னேன் இல்லையா, இப்போ இது சென்டராக இருக்கணும், பி சென்டராக இருக்கணும். மீது இந்த பக்கம் ஒன்று இருக்கிறது, இந்த பக்கம், இந்த ரெண்டு லைனில் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது, இது ஏ இது சி. அப்போ எப்படி சொல்லலாம், ஏ பி அண்ட் சி அப்படி சொல்லலாம். ஸோ ஏ பி அண்ட் சி இது மூணும். ஸோ இந்த ஆங்கிள் பிசிஏ போட்டாச்சு. அடுத்து ஏபிசின்னும் போது இந்த ஆங்கிள் நடுவில் இருக்கணும். பின்றது நடுவில், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்படி வருது இல்லையா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பி வர மாதிரி அந்த ஆங்கிள் சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம், ஏபிசி சொல்லலாம். அதுதான் இந்த ஏபிசி. இப்போ இந்த ஆங்கிள் சொல்லியாச்சு, இது சொல்லியாச்சு. இப்போ இது சென்டராக இருக்கிற மாதிரி சொல்லணும். எப்படி சொல்லலாம், பிஏசி அப்படி சொல்லலாம், இல்லைனா சிஏபி. எப்படி சொன்னாலும் ரெண்டுமே ஒரே பேருன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சிஏபி நான் போட்டிருக்கேன், சிஏபி. ஸோ இந்த ஏ சென்டராக இருக்கிறது வந்து இங்கே நடுவில் சென்டராக இருக்கணும். அப்போ இந்த ஆங்கிளையும் சொல்லியாச்சு. ஸோ 3 ஆங்கிள்ஸ்னு அவங்க கேட்டாங்கன்னா இப்படி தான் ஒரு ட்ரையாங்கிள்லேருந்து ஆங்கிள் எடுத்து எழுதணும். ஆங்கிள் எடுத்து எழுதும் போது அந்த சென்டராக நம்ம எந்த ஆங்கிளை பற்றி சொல்கிறோமோ, இப்போ பி பற்றி சொல்கிறோன்னா அந்த பி வந்து இங்கே சென்டராக வர மாதிரி மீதி 2 ஆங்கிளை 2 பக்கம் போட்டு எழுதணும். ஸோ இப்படி தான் நம்ம ஆங்கிள் எழுதணும். இந்த சைட்ஸு சொல்லி கொடுத்துட்டேன். 3 வேர்டிசஸ்ன்றது வந்து ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட், அதாவது இந்த எட்ஜு, இந்த 2 லைன் மீட் ஆகிற இந்த எட்ஜு தான் அந்த சின்றது. ஜஸ்ட் அந்த மூணுத்தையும் பேர் மட்டும் எழுதினாலே போகிறோம், ஏ பி அண்ட் சி. இதுதான் அந்த 3 வேர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்டிசஸ்னால் அந்த ஜாயிண்ட், இந்த இதுவும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இது பி. ஸோ அப்போ இது ஒரு வேர்டிசஸ், இது ஒரு வேர்டிசஸ், இது ஒரு வேர்டிசஸ். ஸோ 3 வேர்டிசஸ்னால் ஏபிசி போட்டாச்சு. ஸோ இதோட 3rd சம் முடியுது. அடுத்து 4th சம். 4th சம்மோட கொஷின் வந்து கிளாசிஃபை த given triangles based on its sides as scaling, isosceles, equilateral. அதாவது ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள்ஸை வந்து அதோட சைடை வச்சு, அவங்க இங்கே ஆங்கிளை பற்றியே பேசலை, சைட்ஸை வச்சு அது ஸ்கேலின் ட்ரையாங்கிளா, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா, ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளான்னு சொல்லணும். பட் நான் சொன்ன மாதிரி ஸ்கேலின்னா அது எந்த சைடுமே ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அதுதான் ஸ்கேலின். ஐசாஸ்லஸ்னால் 2 சைடு ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் ஐசாஸ்லஸ். ஈக்குவலாட்ரல்னால் 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ சம்முக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2. இப்போ தான் நம்ம fill in the blanksலாம் பார்த்தோம். ஸோ 3 சைடுமே ஒரே அளவு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்குவிலாட்ரல் ட்ரையாங்கிள். கண்ணு மூடிட்டு எழுதலாம், ஈக்குவிலாட்ரல் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 சைடுமே ஈக்குவலாக இருக்குது. அடுத்த சம், இந்த பக்கம் 2.5 இருக்குது, இந்த பக்கம் 3.9 இருக்குது, இந்த பக்கம் 3. மூணுமே வேறு நம்பர். 3 வேறு நம்பர், 2.5 வேறு நம்பர், 3.9 வேறு நம்பர். இது மூணுமே வேறு நம்பர். அதனால் இதுக்கு பேர் வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள். வேறு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக 3 சைடுமே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 3rd சம் வந்து இங்கே 3.2 இருக்குது, இங்கே 3.2 இருக்குது. இது எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த 2 மட்டும்தான் நம்ம நோட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 3.2, 3.2 2 சைடு, ஏதாவது 2 சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இது எல்லாமே fill in the blanks, true or false, fill in the blanks and match the followingல நம்ம படிச்சிட்டோம். அடுத்து again இது 3 இருக்குது, இது 2.2 இருக்குது, இது 4 இருக்குது. மூணுமே வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். நம்மளோட செகண்ட் சம் மாதிரி வேறு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். 4th சம்மும் அதே தான். ஸோ இப்போ அடுத்து 5th போகிறோம். ஸோ 5th வந்து கிளாசிஃபை த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள்ஸ். இப்போ சைடை வச்சு தான் 4th சம் சொன்னாங்க. சைடை வச்சு அது வந்து
ஸ்கேலின் ட்ரையாங்கிளா இல்லை ஐசாஸ்லஸா இல்லை ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளான்னு இதுக்கு முந்தின சம் கேட்டாங்க. இந்த சம் வந்து ஆங்கிள் வச்சு, ஆங்கிள்னால் இந்த டிகிரிஸ் வச்சு அதை என்னென்னு கேட்குறாங்க, அக்யூட் ஆங்கிளா, ரைட் ஆங்கிளா, அப்டியூஸ் ஆங்கிளா. இது மூணுமே இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன். அக்யூட்னா நான் என்ன சொன்னேன், சரி ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் பார்ப்போம். ரைட் ஆங்கிள்னாலே 90 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா, 90 டிகிரி கம்மியான நம்பருங்க இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள். 90 டிகிரிக்கு ஜாஸ்தியாக இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள். 90 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள். இப்போ இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு சம் போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தா ஏதாவது 90க்கு மேலே இருக்கா பாருங்கள். இங்கே 60 டிகிரி இருக்குது, இங்கே 65 இருக்குது, இங்கே 55 இருக்குது. மூணுமே வந்து 90 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்குது. சின்ன நம்பர் இது மூணுமே. ஸோ அந்த மாதிரி சின்ன நம்பராக இருந்தாலே அதுக்கு பேர் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. அடுத்த சம். இப்போ இது செகண்ட் சம் வந்து இது 45 டிகிரி இருக்குது, இது 90 டிகிரி இருக்குது, இது 45 டிகிரி இருக்குது. ஸோ இந்த 90 இருந்துச்சுனாலே, 90 டிகிரின்னு வந்துச்சுனாலே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 90 இருந்தாலே நம்ம கண்ணை மூடிட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுரும். அடுத்து இந்த சம், தேர்ட் சம். இது 20 இருக்குது, இது 35 இருக்குது, இது 125 இருக்குது. அதாவது 90யை விட இது பெரிய நம்பர், பிகர் ஒன். ஸோ 90யை விட பிகர் ஒன்னாலே அது அப்டியூஸ் ஆங்கிள். 125 வந்து 90யை விட பெருசு. ஸோ அதனாலே அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து இது இந்த பக்கம் 60 இருக்குது, 50 இருக்குது, 70 இருக்குது. மூணுமே வந்து 90யை விட ஸ்மாலர். ஸோ 90யை விட சின்ன நம்பராக இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ மூணு தான் இந்த ஆங்கிளில் பார்க்குறோம். ஒன்று ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் 90 இருக்கணும். 90யை விட சின்னதாக இருந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள், 90யை விட பெருசாக இருந்துச்சுன்னா அப்டியூஸ் ஆங்கிள். ஏதாவது ஒரு ஆங்கிள் பெருசாக இருந்தால் கூட போதும், அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். மூணுமே சின்னதாக இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள். ஸோ இதோட 5th சம் உடையது. 6th சம் வந்து கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ இது வந்து ஆங்கிள்லேயும் என்ன ஆங்கிள்னு பார்த்து சொல்கிறாங்க. அதாவது 4th சம்மையும் 5th சம்மையும் கிளப் பண்ணி இதில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது பண்ணணுன்னா நீங்கள் வந்து 4th சம்மும் பார்த்துருக்கணும், 5th சம்மும் பார்த்துருக்கணும். அப்போ தான் இது புரியும். ஸோ சைடையும் ஆங்கிளையும் வச்சு இது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு, என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைட்ஸ் வரைக்கும் பார்த்தா 2 சைடு ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ 2 சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சுனாலே அது ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டுரும். ஐசாஸ்லஸ்ன்ற பேர் வந்துருச்சு. ரெண்டாவது ஆங்கிள் பார்த்திங்கன்னா இது வந்து மூணுமே சின்னது. அவங்க அளவு போடலை, 30யா 40யா 50யான்னு போடலை. பட் கண்டிப்பாக இதெல்லாம் 90 சின்னதாக தானே இருக்கும். 90னா இப்படி வரணும், கரெக்டாக இந்த மாதிரி வரணும். பட் இந்த மாதிரி வரலையே, இதை விட சின்னதாக தான் இருக்குது. இதுவும் சின்னதாக தான் இருக்குது, இதுவும் சின்னதாக தான் இருக்குது. ஸோ 90யை விட சின்னதாக இருக்கனால அக்யூட் ஆங்கிள். ஸோ ஐசாஸ்லஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றது இதோட பேர். புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் சம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 சைடையும் பார்ப்போம். இது 15 இருக்குது, இது 17 இருக்குது, இது 18 இருக்குது. மூணுமே வேறு வேறு இருக்குது. வேறு வேறு இருந்துச்சுனாலே அது ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸ்கேலுன்றது சொல்லிட்டோம். ரெண்டாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு ஆங்கிள் இப்படி கொடுத்துருவாங்க, பாக்ஸ் கொடுத்தாலே அது 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். இது இப்போ இல்லை, நீ லைஃப் ஃபுல்லாக எந்த ட்ரையாங்கிள் எப்படி நீங்கள் பாக்ஸ் பார்த்தாலே அங்கே 90 கொடுக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. போக போக உங்களுக்கு பழகிரும். 90 டிகிரி அப்படின்னு அதோட அர்த்தம். ஸோ அப்படி 90 டிகிரினாலே நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேலின் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது செகண்ட் சம். அடுத்து தேர்ட் சம். தேர்ட் சம்மில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2 சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க, இது கொடுக்கல. பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. 2 சைடு ஈக்குவலாக கொடுத்தாலே அதுக்கு பேர் ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள். அப்புறம் ஆங்கிள் பிரகாரம் பார்த்தா இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். பட் இதை விட இப்படி பெருசாக போகுது பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நல்லா ஓப்பனாகி போகுது. இப்படி குறுகலாக இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள். அதாவது இந்த லைனுக்குள்ளே இப்படி 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 இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள். ஆனால் இந்த 90 டிகிரியை விட பெருசாக இருந்துச்சுன்னா இப்படி வருது இந்த ஆங்கிள், இந்த மாதிரி ஓப்பனாகி வந்துச்சுனாலே அது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ ஐசாஸ்லஸ் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றது இது பேர். அடுத்து 4th சம். இதுலேயும் 2 சைடு ஈக்குவல்ன்றாலே நம்ம ஐசாஸ்லஸ் போட்டோம். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அது 90 டிகிரினா அது பேர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஐசாஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது இந்த 4th சம்மோட ஆன்சர்.
அடுத்து ஃபிஃப்த்து சம் வந்து இது 7.3 இருக்குது, இங்கே 4.6 இருக்குது, இங்கே 4.1 இருக்குது. மூணுமே வேறு வேறு இருக்குது. மூணுமே வேறு வேறு மாதிரி இருந்தாலே அது ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அண்ட் அப்டியூஸ் ஆங்கிள்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இது வந்து கரெக்டாக 90 டிகிரியை விட கொஞ்சம் பெருசாக வரும். உங்களுக்கு நான் இந்த வரைஞ்சது அப்படி வரைஞ்சிருக்கேன், பட் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் 90 டிகிரியை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த 90 டிகிரியை விட கொஞ்சம் அப்படி வெளியே போயிடுச்சுனாலே அது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ ஸ்கேலின் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த சம். அதுக்கு அடுத்து லாஸ்ட்டு சம் இந்த மாதிரி இருக்குது. மூணுமே ஈக்குவலாக இருக்குது. 6.1 6.1 6.1 மூணுமே ஈக்குவலாக இருக்கனால இது ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். அக்யூட்னா வந்து நான் சொன்ன மாதிரி இப்படி குறுகலாக இப்படி சின்னதாக இப்படி இப்படி பெருசாக அப்படி போகாமல் இப்படி குறுகலாக குட்டி குட்டியாக இருக்கணும். அப்போ இது மூணுமே வந்து குட்டி குட்டியாக சின்னதாக இருக்கிறதுனால அது அக்யூட் ஆங்கிள். ஸோ ஈக்குவிலேட்ரல் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றது இதோட ஆன்சர். ஸோ இதோட 6th சம் முடியுது.